அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பாக பாஜகவினர் குவிந்து வருகிறார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வரும் பாஜக தொண்டர்களை அடுத்தடுத்து கைது செய்து வருகிறார்கள் காவல்துறையினர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நம்ம காலையிலிருந்து இது தொடர்பான செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். பாஜக மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லாம் அவங்களது இல்லங்களிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முன்பாக எவ்வளவு பாஜகவினர் குவிந்திருக்கிறார்கள்? அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களா? நேரடியாக கைது செய்கிறார்களா? என்ன விவரம்? திலகவதி, டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை கண்டித்து பாஜக சார்பில் இன்றைய தினம் இந்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு காலையிலேயே பாஜக நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்படக்கூடிய நிலையில சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மற்றும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் மாளிகை ஆகிய இரண்டு இடங்களிலும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த ராஜரத்ன மைதானத்திற்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கும் அடுத்தடுத்து கும்பலாக ஒரு 50 பேர் 100 பேர் என மொத்தமாக வரக்கூடிய நிலையில வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுகிறார்கள். வரக்கூடிய நிர்வாகிகள் எந்தவித ஒரு பேச்சுவார்த்தையும் காவல்துறையினர் நடத்துவது கிடையாது. வரக்கூடியவர்கள் உடனடியாக கைது செய்கிறார்கள். கோஷங்கள் எழுப்பியபடியும் தரையில் அமர்ந்தபடியும் பாஜக தொண்டர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக இந்த எழும்பூர் ராஜரத்ன மைதானத்துக்கு வரக்கூடிய வந்திருந்த பாஜக மாநில துணைத் தலைவராக இருக்கட்டும் வி.பி. துரைசாமி, கரு நாகராஜன் மற்றும் சென்னை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பலர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை வரை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக நிர்வாகிகளை பொறுத்தளவு இந்த ராஜரத்ன மைதானம் அருகே நியாயமான முறையில் போராட எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கிறோம். மிக முக்கியமாக இங்கிருந்து பேரணியாக சென்றால் மட்டும்தான் காவல்துறையினர் எங்களை கைது செய்ய முடியும். ஆனால் இதற்கு மத்தியில் ஏன் எங்களை அடுத்தடுத்து கைது செய்திருக்கிறார்கள்? அமைதியான முறையில் போராட தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியபடியும் கோஷங்களை எழுப்பியபடியும் தற்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள். வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் இங்கு காவல்துறையினரால் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருந்துகளின் மூலம் இங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு பிறகுதான் அவர்கள் விடுவிக்க காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். திலகவதி, பல விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.